ஃப்ரைடே மார்னிங் வந்து ஒரே பாசிட்டிவ் வைப்ரேஷனோட தான் என்னோட டேவே ஸ்டார்ட் ஆகும். எல்லா டேவும் அப்படி இருந்தால் ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் அப்படிலாம் இருக்காதே. அன்றைக்கி ஒரு நாள் தான் எங்கேருந்து எனர்ஜி வரும்னே தெரியாது. அவ்வளோ எனர்ஜியில் வேலை பார்த்துட்ருப்போம். இந்த பக்கம் ஒரு வேலை, அந்த பக்கம் ஒரு வேலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சமையல் பண்ணிட்டு இருந்தேன்னா அன்றைக்கி வந்து மார்னிங் சிம்பிளாக ஒரு சட்னி வச்சு முடிச்சிடலாம் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா, கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகா போட்டுருணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி இலை, அப்புறம் எல்லாத்தையும் உப்பு, புளி, வெள்ளைப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஓரமாக வச்சிடணும். அது ஆறுறதுக்குள்ளே நம்ம சைடு கேப்பில் போய் சாமி கும்பிட்டுருணும். ஏன்னா மார்னிங் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்குள்ளே இந்த சட்னி வேறு வேலை இருந்ததா முடிச்சாச்சு. நல்லபடியாக சாமியும் கும்பிட்டாச்சு. அப்புறம் வந்துட்டு நான் ஊர்லேருந்து வரும்போது எங்கள் அப்பா வந்து எனக்கு நெய் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த நெய் வந்து நான் எப்போதுமே என்ன சொல்கிறது, என்ன சாதம் வச்சாலும் எங்கள் அம்மா ஒரு ஸ்பூன் நெய் போட்டு தான் சாப்பிட்டு பழக்கி வச்சுட்டாங்க. வேறு என்ன பண்ணுறது, இங்கே இப்போயும் இங்கேயும் வந்து தேடுதுன்றனால வட்டம் வரும்போது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க, இல்லை எங்கள் அப்பா வரும்போது வாங்கி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இந்த வட்டமும் வாங்கி கொடுத்தாங்களா. தோசைக்கு ஊற்றி கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கே, இனிமேல் எனக்கும் ஊற்றி கொடுத்துரு அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு நம்ம பழக்கத்தையும் அவங்களுக்கும் பழக்கி விட்டாச்சு. ஜாலியாக இருந்துச்சுல்ல. இந்த வீடியோ பிடிச்சது தான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.